படிப்படியாக உன்னை உயர்த்துவதுதான் என்னுடைய திட்டம். நீ தவிக்கும் பொழுது இருளில் இருப்பது போல உணர்கின்ற அந்த இருளில் இருந்து உன்னை வெளிக்கொண்டு வந்து வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கையில் பிரகாசமாக நீ சந்தோஷமாக வாழ்வதை பார்க்க காத்திருக்கின்றேன். நீ விரும்பும் நற்செய்தி இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய முகத்தை மலரச் செய்ய வந்து கொண்டிருக்கின்றது. சிரிப்பும் அழக, இருள் விலக அற்புதமான நேரம் இது. பஞ்சம் போல வந்த பாடுகள் எல்லாம் பறந்து போய்விடும். உன்னை துக்கத்தில் ஆழ்த்திய அந்த துயரங்கள் எல்லாம் சிதைந்து போய்விடும். மனதிற்குள் வைத்து கொண்டிருந்த வேதனைகள் எல்லாம் அழிந்து போய்விடும். குறுக்கீடுகளை கடந்த பிறகுதான் வெற்றி வரும் என்பது போல அத்தனை தடைகளையும் சாமர்த்தியமாக நீ கடந்து வந்து விட்டாய். இனி உன்னை வெல்ல யாராலும் முடியாது. உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நீயே இந்த கணபதியின் அருள் கொண்டு துணை கொண்டு பெற்று மகிழ உள்ளாய். பயப்படாத என் குழந்தையே, எல்லா நேரங்களிலும் நான் உன்னோடு இருக்கின்றேன். உன் ஒவ்வொரு கண்ணீரிலும் நீ என்னுடைய அருளை பார்ப்பாய். இனி உன் கண்ணீருக்கான பதிலை இந்த கணபதி நான் தந்திடுவேன். உன் ஒவ்வொரு வேண்டுதலும் என்னால் கவனத்தில் கொண்டு வரப்படுகின்றது. எதுவுமே வீணாகாது. என்னுடைய வாக்கு உனக்கானது. இன்றைய கஷ்டங்கள் எல்லாம் நாளைய அற்கதிராக மாறிவிடும். தேவையானது ஒன்றே ஒன்றுதான், அது நம்பிக்கை மட்டும்தான். உலகம் உன்னை தவிர்த்தாலும் இந்த கணபதி உன்னை நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன். யாரிடமும் கூறவில்லை என்றால் என்ன, மனதோடு என்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றாய். இறைவனிடம் அத்தனை விஷயங்களையும் ஒளிவு மறைவு இல்லாமல் பகிர்ந்தபடி இருக்கின்றாய். யாரும் புரியாத அந்த உள்ளத்தின் உருக்கம் இந்த கணபதிக்கு புரிந்திருக்கின்றது. சவால் விட்டு சொல்கின்றேன், உனக்கு தேவையான நற்செய்தி இப்பொழுது உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உனக்கு வேண்டுமானாலும் உன் நிலைமையை பற்றி புரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த கணபதிக்கு புரிந்திருப்பதால் தான் சொல்கின்றேன். அழாதே, கவலைப்படாதே, வருத்தப்படாதே. நான் இருக்கின்றேன். உன்னை உயர்த்திவிட, உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க அனைத்தும் சுலபமாக முடியும் என்று. என்னுடைய வாக்கை கேட்டு மனதை தேற்றி சந்தோஷமாக உன் மனநிலையை நீ மாற்றிக்கொள். சோம்பல் இல்லாமல் உழைத்தால் வெற்றி விருந்தாகுகின்றது. சோம்பலோடு இருந்தால் தோல்வியை தழுவ வேண்டி இருக்கின்றது. நீ சீராக இனி வளரப்போகின்ற, அதுதான் என் திட்டம் என்று நான் சொல்லிவிட்டேன். கவலை எதுவும் இல்லாமல் உன் ஆசைகளையெல்லாம் அப்படியே நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நீ எண்ணியதை காட்டிலும் கூட மிக சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உன்னை நோக்கி வர இருக்கின்றது என் குழந்தையே. சில விஷயங்கள் எதற்காக தாமதமாகின்றது என்றால் அதில் பல நன்மைகள் உருவாக காத்திருக்கின்றது. நீ இழந்தது என்னவோ அதைவிட சிறப்பானவற்றை மீட்டு உன்னுடைய வாழ்நாள் முழுக்க அது நிலையான இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு அதை உருவாக்கி கொண்டு இருக்கின்றேன். தரப்போகின்ற ஆச்சரியம் உன்னுடைய வாழ்நாள் கேள்விக்கே பதிலாக அமையப் போகின்றது. துன்பம் என்று ஒன்று வந்தால் கூட உனக்கு உற்ற தோழனாக நானே இருந்து அவற்றை கவனித்து வழி அனுப்பி வைத்து விடுகின்றேன். உன் ஒவ்வொரு நாளும் இனி தொடங்கும் போது ஒரு சந்தோஷத்தோடும் முடியும் பொழுது ஒரு நல்ல அனுபவத்தோடும் அன்றைய தினத்திற்கு நீ நன்றி சொல்லி உறங்க சொல்லக்கூடிய அளவிற்கு அற்புதமான நாளாக ஒவ்வொரு நாளும் விளங்கும். இன்றைய நாளை விட நாளைய நாள் இன்னமும் அதிக வளர்ச்சியோடு, அதிக நிம்மதியோடு, அதிக மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று அதற்காக இன்றைய தினம் பாடுபடு. உன்னை விட்டு என்றும் இறைவன் பிரிவது இல்லை. இறைவனுடைய அன்பு குழந்தையாக நீ இருப்பதால் உன்னுடைய உற்சாகம் என்றென்றும் வாழும். உன் விழியிலே கண்ணீர் இருக்காது. என் அருள் பெருகும். என்னுடைய இந்த வாக்கு உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாக்கு. நான் சொன்னால் அது நிச்சயம் நடக்கும். என்னுடைய வார்த்தை என்பது உன்னுடைய வினாக்களுக்கான விடை. நீ மனதில் கேட்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் இன்றைய விடை கிடைத்துவிடும். தூங்கியதும் கனவுகள் புதியதாக திரும்புகின்றது. விழித்ததும் வசீகரமான வாழ்க்கை வரிசையில் உனக்கு வந்து நிற்கும். நீ பயணிப்பதற்கான பாதை இப்பொழுது தயாராகி விட்டது. அதில் உனக்கு ஒரு நல்ல மகத்துவான இடம் கிடைத்திருக்கின்றது. என்னுடைய வாகனம் கூட உனக்காக சுழல்கின்றது. வழியில் வருகின்ற தடைகள் எல்லாவற்றையும் அது அழித்துவிடும். உன் கையில் ஏற்கனவே வெற்றியின் சாவியை நான் கொடுத்து விட்டேன். அதை வைத்துக்கொண்டு நீ இன்னும் அந்த வெற்றியின் பக்கம் போகாமல் இருக்கின்றாய். திறக்குமா திறக்காதா என்ற பயத்தோடு.
வெற்றிக்கான சாவியே உன் கரத்தில் இருக்கும் பொழுது வேறு என்ன வேண்டும் உனக்கு? தைரியமாக தொடர்ந்து உன் முயற்சியை செய். வெற்றிக்கான காலம் இது, உனக்கான காலம் இது. உனக்காக நான் சுழல ஆரம்பித்து விட்டேன். உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெற வேண்டும் என்று, உன் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று. பிறரால் நீ சந்தித்த அவமானங்களினுடைய பாதிப்பு உன்னை விட்டு முழுமையாக அகல வேண்டும் என்று. பிறர் ஏமாற்றி அந்த ஏமாற்றங்கள் இன்றளவும் உன் மனதில் அதிக கவலையை ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கின்றது. அந்த கவலையை அடியோடு நீ மறந்து உன் வாழ்வின் மீது நீ முழு கவனத்தை வைக்க வேண்டும் என்று இந்த கணபதி விரும்புகின்றேன். ஒரு சில விஷயங்கள் நடப்பதை பார்த்து நீ பயப்படுகின்றாய். அந்த பயம் உன் வாழ்க்கையின் மீதான ஒரு செயலை நீ செய்யும் பொழுது கவனச்சிதறலை ஏற்படுத்துகின்றது. பழைய கால நினைவுகளால் நீ அதிகமாக மூழ்கி விடுகின்றாய். மீண்டும் உன்னை நான் மீட்டெடுத்து இன்றைய சூழ்நிலையில் தற்காலிகமான நிகழ்வுகள் தற்சமயம் நடப்பதில் கவனத்தை உனக்கு நான் கொண்டு வருவதில் அதிலேயே பாதி நாள் வீணாகி விடுகின்றது. உன்னுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டுமானால் நீ நிகழ்காலத்தில் எப்பொழுதும் ஒரு தெளிவோடும் உற்சாகத்தோடும் புத்துணர்ச்சியோடும் செயல்பட வேண்டும். கடந்த காலம் உன்னை கட்டி இழுத்தாலும் அதை நீ கண்டு கொள்ளாமல் வெற்றியை நோக்கி உன் பயணத்தை நீ தொடர வேண்டும். ஒவ்வொரு நாளும் உனக்கான வெற்றி நாளாக மாற்ற நீதான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். உன்னுடைய முயற்சிக்கு எல்லாம் ஏதாவது ஒரு உந்துதல் பிறரிடம் இருந்து இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் நீ எப்பொழுதும் இருக்காதே. அந்த உந்துதல் உன்னிடம் இருந்தே உந்தப்பட வேண்டும். நமக்கான வேலைகளை பிறர் செய்து அதன் மூலமாக நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற நிலை உன் வாழ்க்கையில் இல்லாமல் உனக்கான செயல்களை நீயே செய்து வெற்றி காண்பதற்கான தயார் நிலையில் நான் உன்னை உருவாக்கி கொண்டு இருக்கின்றேன். பிறரை எதிர்பார்த்தே எப்பொழுதும் வாழ முடியாது. அப்படி வாழ்வதால் தான் சில நேரங்களில் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும்பொழுது மனக்கவலையும் மனக்கசப்பும் அந்த உறவுகளோடு மன வேறுபாடும் ஏற்பட்டு விடுகின்றது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பிறர் மீது வைக்காமல் வாழ்க்கையின் மீது வைத்து உன்னுடைய செயல்களை நீ செய். எதிர்காலம் உனக்கு பிரகாசமாக மாறும். நிகழ்காலம் வளமையாக மாறும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு இனி எந்த ஒரு தடையும் இல்லை. வினைகளை தீர்க்கும் விநாயகன் உன் சங்கடங்களை தடைகளை அத்தனையும் இப்பொழுது அழித்தே இருக்கின்றேன். இனிமேல் நீ உன் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்து உன் விஷயங்களை செய். அது நடக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செய். நேர்மறை எண்ணங்களோடு நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கவனிப்பேன். உன்னால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு உதவி செய்ய முயற்சி செய். உதவி என்று கேட்பவர்களுக்கு உன்னால் முடிந்திருந்தும் செய்யாமல் இருந்து விடாதே. அதன் மூலமாக தான் நீ கேட்ட பல உதவிகள் உனக்கு வந்து கிடைக்காது வழி. நல்லது நடக்கும்.